இந்த பீடாக்ஸ் இருக்கார்ல, அவர் ஏதோ இப்பதான் இவங்கள வேலையை விட்டு அனுப்புறாங்க அப்படின்ற முடிவு எடுக்கிறானா நம்பிடாதீங்க. இதுக்கு முன்னாடி டசன் கணக்குல நிறைய மூத்த ஆஃபிஷியல்ஸை வேலையை விட்டு அனுப்பிச்சிருக்காங்க. இதுல குறிப்பிட்டு 2 பேரை பத்தி சொல்றேன். 2 பெரிய தலைங்க. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஜெனரல் சிக்யூ பிரவுன். யார் தெரியுமா? சேர்மன் ஆஃப் ஜாயிண்ட் சீஃப் ஆஃப் ஸ்டாஃப். ஒருத்தரா? 2வது அட்மிரல் லிசா பிரான்சிட்டி. இவங்க இந்த நேவல் ஆபரேஷன்ஸ்க்கான சீஃபுங்க. அவங்களே சேர்த்து அமுச்சு விட்டுருந்தார். அந்த எல்லா கிரெடிட்ஸும் வீட்டுக்கு தான் போகும். இந்த 2 முக்கியமான தலைங்க. இவங்களை தாண்டி இன்னும் சில மூத்த அபிஷியல்ஸையும் அவர் அமுச்சு விட்டுருக்காரு. இப்போ இந்த லிஸ்ட்ல தான் ஜார்ஜும் சேர்ந்திருக்க மாதிரி தெரியுது. ஒரு பக்கம் அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக இன்டென்ஸா அடிக்கணும்ல குறியா இருக்காங்க. இன்னொரு பக்கம் அமெரிக்க ராணுவத்துக்குள்ளேயே சில மாற்றங்கள் அவ்வப்போது நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஜார்ஜுக்கு நடந்திருக்க மாதிரி. இன்னொரு பக்கம் ஈரானை கிரில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்கா. சொன்ன மாதிரியே இந்த ஈரானோட நார்த் ஈஸ்டர்ன் பகுதியில் இருக்க மஷாத் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டு கிட்ட இருக்க ஃபியூல் ரிசர்வயர் இதுல திடீர்னு நெருப்பு பிடிச்சி எரியுதுங்க பயங்கரமா. இதை முதல்ல எல்லாருமே நினைச்சது விபத்தா இருக்கும்னு தான் எல்லாம் நினைச்சோம். ஆனா ஈரான் ஊடகங்களே ஸ்பெகுலேஷனை முன்வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது விபத்து மாதிரி தெரியல, அங்கேயும் ஏர் ஸ்ட்ரைக் நடந்திருக்குன்ற மாதிரி அவங்க பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல கிளம்பி இருக்க போக அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்க்கணுமே. அந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க.